அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜாதகத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை, சனி சுக்கிரன் சேர்க்கை, சனி சுக்கிரன் பார்வை, இதெல்லாம் எல்லாரும் ஜோதிடத்தில் நீங்கள் அருமையாக தெரிஞ்சுக்கிடணும். அருமையாக தெரியாமல் என்ன சொல்லலான்னு இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை, சனி சுக்கிரன் பார்வை, சனியோடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய கிரக அமைப்பு உள்ளவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். தாமத திருமணத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த சேர்க்கை. தாமதமான திருமணம் தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். அது உண்மைதான். ஏன்னா சனிக்கு என்ன சொன்னான்னா லக்ஸுரிஸ் என்ன சொன்னா பிடிக்காது. லக்ஸுரிஸ் பிடிக்காது. சனியை பொறுத்தவரை லக்ஸுரிஸ் பிடிக்காது. சுக்கிரனுக்கு லக்ஸுரிஸ் பிடிக்கும். அப்போ ஒருத்தனுக்கு பவுடர் போட்டால் பிடிக்கும், ஒருத்தனுக்கு பவுடர் போட்டால் பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இப்படி இருக்கும். அப்போ இது என்ன சொன்னா தாமத திருமணத்தையும் தாம்பத்திய வாழ்க்கையில் தடுமாற்றத்தையும் கொடுக்கும் சுக்கிரன் சனி நேரடி பார்வை அப்படிங்கிறது உண்மைதான். அப்போ இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்ன சொல்றான்னா ஒருவருக்கு காதலின் முடிவான திருமணத்தையும், ஒருவருக்கு காதலின் முடிவான திருமணத்தையும் திருமணத்தின் முடிவான காமத்தையும் கொடுக்க கிரகம் சுக்கிரன். இதைத்தான் எல்லாரும் விரும்புவாங்க. நான் காதலிக்கிறோம், கல்யாணம் முடிக்கிறோம், கல்யாணம் முடிச்ச பிறகு ஜாலியாக இருக்கும். இதுதான் சுக்கிரன். இதுக்கு எகேனஸ்டான என்ன சொல்கிறான்னா செயல்பாடு உடையவர் யார்? சனி. இப்போ சனி பகவான் எந்த ஒரு செயலையும் பாருங்கள், முட்டுக்கட்டையை உண்டாக்குவார். தடை தாமதத்தை உண்டாக்கி ஒரு பலன் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் அதை தன்னால் எவ்வளவு தாமதப்படுத்தி தடையை உண்டாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அதாவது சனி என்று சொல்லக்கூடிய மந்த கிரகம். இதை எவனாச்சும் விரும்புவானா? ஆனால் அவருக்கு தான் ஒரு பெரிய பட்டம் சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவர் வாங்கியிருக்கார். ஏன்னா சுக்கிர ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பட்டம் சுக்கிரனுக்கு கொடுக்கல. அவன் போய் என்ன சொன்னான், நீ புலனடக்கம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சத்திய கிருத்தியாக இருந்து நீ சனி ஈஸ்வரனுங்கிற பட்டத்தை வாங்குறதோட நான் காதலிப்பேன், கல்யாணம் முடிப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், என்டர்டெயின்மெண்ட் நல்லா பண்ணுவேன், உன்ன மாதிரி என்ன சொன்ன என்னால் இருக்க பிடிக்காதுன்னு சொல்லக்கூடியது தான் சுக்கிரன். அப்போ என்ன சொன்னேன், இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ கல்யாண வாழ்வில் கல்யாண வாழ்க்கைக்கு தேவை காதலும் காமமும் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் என்ன சொல்லலான்னா சுக்கிரன் கொடுக்கும் கிரகம். சனி இவற்றையெல்லாம் தடுக்கிறவர். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, என்ன சொன்னான்னா அந்த ஜாதகருக்கே மண்டக்கணும். அதாவது சனியும் சுக்கிரனும் ஒரே ரட்சி, தொடை ரட்சி அப்படின்னு. அதாவது சிரசு, கண்டம், கழுத்து, வயிறு, தொடை, பாதம், இதுதான் ரட்சிகள். அப்போ சனியும் சுக்கிரனும் ஒரே ரட்சி, தொடை ரட்சி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்க, எப்போ இந்த தொடை என்பது ஒரு வலுவான சக்தி. ஒரு மனிதனுக்கு தொடை நல்லா வலுவாக நின்றுச்சுன்னா என்ன சொன்னான்னா, குழந்தைகள்லாம் என்ன சொல்கிறான்னா அந்த தொடை நிற்கும் போது என்ன சொன்னாலும் தடுமாறும். அந்த தொடை நின்றுச்சுன்னா என்ன சொன்ன நடை உடை பாவனைகளில் என்ன சொன்ன தொடை என்று சொல்லக்கூடியது ஒரு பெரிய மனித வாழ்க்கைக்கே என்ன சொன்ன ஒரு உத்தரம் மாதிரி. இந்த சனி
சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கிற நபர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தொடையில் தட்டி பேசும். சில நேரங்களில் வன்மம் வந்துச்சுன்னா, வன்மமாக ஒரு வைராக்கியம், ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது டென்ஷன் ஆகி தொடையில் தட்டுவான். நினச்சதை முடிச்சு காட்டுறான் பாடுறா அப்படின்னு சொல்லி தொடையில் தட்டுவான் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கும். சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறவன் வந்து என்ன சொன்னான்னா திமிராகவே இருப்பார். ஆணாக இருந்தாலும் சரி தான், பெண்ணாக இருந்தாலும் சரி தான், ஏதோ ஒரு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மண்டக்கணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, இது சனி சுக்கிரன் சேர்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கைகளும் கல்யாண வாழ்க்கையில் வந்து இல்லற சுகம் என்பது வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் சுக்கிரனும் சனியும் சேரக்கூடாது அப்படின்னு தான் சாஸ்திர. அதே என்ன சொல்கிறான்னா வந்து சனி வந்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய இல்வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து சுக்கிரனோடு பார்வையோ சேர்க்கையோ வரும்போதும் 7ஆம் பார்வையை பார்க்கும்போது என்ன செஞ்சிடும்னா தடுக்கும். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை உடையவர்களுக்கு 40 வயது வரைக்கும் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய தன்மைகள் வந்து கிடைக்காமலே போகலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சேர்க்கை இருக்கிறது, பார்வை இருக்கிறது, அல்லது சனியோடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சனியும் இருக்க பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னான்னா இல்லறம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாது திருமண தடை, கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இருக்காது. அப்படி கல்யாணம் நடந்தாலும் ஒற்றுமை இருக்காது. அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது இவர்கள் என்ன செய்யணும்னா, அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இப்போ உங்கள் ஜாதகத்திலே இருந்து வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா அதை ரேட்டிஃபிகேஷன் பண்ணணும் இல்லையா? அதாவது வந்து பிறப்பு என்பது நீங்கள் என்ன சார் நாளைக்கு பிறந்துருவோம், நாளைன்னு பிறந்திருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஜோதிடத்தில் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் இருக்கிற ஒன்று தான் இந்த காலம். இந்த காலத்தில் இருக்கிற வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நன்றாக வாழ்கிறீர்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஆயுள் கூடும். பெண்ணாக இருந்தாலும் சரி தான், ஆணாக இருந்தாலும் சரி தான். இந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தாம்பத்திய உறவு என்பது வந்து நீண்ட நெடியதாக இருந்தால், அந்யோன்யம் இருந்தால் ஆயுள் தீர்க்கும். பெரும்பாலான ஆண்கள் வந்து சீக்கிரமாக இறப்பதற்கு காரணம் என்ன? பெரும்பாலான ஆண்கள் சீக்கிரமாக இறப்பதற்கு காரணம் பெண்கள் தான் காரணம். அதாவது வந்து திருமணம் ஆன புதிதில் இருக்கிற ஒரு ஆர்வம், ஒரு 2 குழந்தைகளை பெற்ற பிறகு வந்து என்ன சொன்னான்னா வந்து தனக்குத்தானே குழந்தைகள் இருக்கிறார்கள், குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து தாம்பத்திய வாழ்க்கை தேவையா அப்படிங்கிற ஒரு தடை பண்ணக்கூடிய ஒரு சக்தியை பெண்களுக்கு இயற்கையாகவே கொடுத்துட்டான். அப்போ கொடுத்த பிறகு என்ன சொல்கிறான்னா, கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது அதைவே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர்கள் திரும்ப குழந்தை வயசுக்கு வந்துடுச்சு, குழந்தை காலேஜ் போயிருக்கு, குழந்தை வந்து பையன் படித்து தலைமையிலக்கு வந்துட்டான், இனிமே வந்து என்ன சொன்னால் எப்படின்னு சொல்லி கணவனை வந்து என்ன சொன்னால் ஒதுக்கக்கூடிய தன்மை பெண்களிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா இந்த ஆண் மகன் என்ன சொல்கிறான்னா விரக்தி தன்மைகளுக்கு ஆளாகிறான். அந்த விரக்தி தன்மைகளுக்காக நீங்கள் வந்து என்ன சொன்னா உறவை காட்டி உறவை கெடுப்பது. உன்னுடைய உறவு பார்த்தியா, உன் பிள்ளை கெட்டு போயிடும், நீ நானும் இழிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா பிள்ளை கெட்டு போயிடும் அப்படின்பா. பொம்பளை இப்படி தான் சொல்லுவாள், நீ நானும் பேசிக்கிட்டு இருக்கிறது என் பிள்ளை பார்த்துருச்சு, என் பிள்ளை பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உறவை காட்டி உறவை கெடுக்கிறது. அப்போ குழந்தைகள் வந்து எல்லாருடைய வீட்லேயும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ஒரு அமைப்பு வந்து என்ன சொல்ல, எந்த குழந்தையுமே தகப்பன் தாய் வந்து சிரிப்பதையோ
அல்லது தகப்பந்தாய் வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்தோஷமாக உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருப்பதையோ எந்த குழந்தையுமே இன்று வரை தப்பாக நினைக்காது என்பது யாருக்குமே தெரியாது. நம்ம ஒரு கற்பனை பண்ணிடுறோம். இப்போ நம்ம போகிறோம் ஒரு இடத்துல, நம்மளை யாரையும் பார்த்துடுறாங்க, நம்ம வந்து என்ன செய்யணும், ஐயோ அவர் பார்த்து சொல்லிடுறாரோ அப்படிங்கிற உங்களுடைய மனபயம்தான் அதை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இக்கட்டான சூழ்நிலைக்கு உருவாக்குகிறது. எந்த ஒரு மனிதனுமே வந்து இந்த உலகத்தில் உங்களை மட்டும்தான் கவனித்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு வீணான கற்பனையை நீங்கள் வளர்த்து கொடுங்க. நீங்கள் சொல்லுவது தெரியுமா, நமக்கு ஏதோ கண்ணேர் இருக்குது அப்படிமா. எதுக்கு கண்ணேர் இருக்குது? உலகத்தில் இல்லாத அதிசயமத்திலேயே நம்ம இருக்கோம்? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே அப்படி நினைക്കാം அப்படிங்கிறத நீங்கள் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த கூறுகட்ட சந்திரன் செய்கிற வேலை தான். உலகத்திலே கூறுகட்டவன் யாருன்னா சந்திரன் தான். அந்த சந்திரன் என்ன செய்ய எப்போ பார்த்தாலும் ஏதாவது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இதற்கு ஒரு காரணம் கற்பித்து கொண்டே இருப்பான். அப்போ பெண்கள் வந்து என்ன சொன்னாலும் உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை காட்டி உறவை பிரிக்காதீர்கள். இப்போ ஆண்கள் என்ன செய்வாங்க, வேலை பார்த்து அழுத்து போய் வந்து களைச்சி வந்து தூங்கிடுவாங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உறவுகள், உணவுகள், அன்புகள், பாசங்களை தயவு செய்து எந்த வயதானாலும் நீங்கள் தயவு செய்து கொடுங்கள். ஏன்னா அவர்கள் வந்து என்ன சொன்னான, ஏன் தப்பான மனிதனாக ஒருவன் போவதற்கு காரணம், அவன் போய் தண்ணியை போடுவதற்கு காரணம் என்ன? தண்ணியை போடுவதற்கு காரணம் வந்து என்ன சொல்கிறான்னா, அவன் தன்னை மறப்பதற்கு, தன்னுடைய அந்த சிந்தனையை வந்து டைவர்ஷன் பண்ணுவதற்கு தான் தண்ணி போடுறான். இல்லை, இன்னொரு அப்பாற்பட்டு என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு உபயோகலத்திரம் ஒன்று உருவாக்குறான். எதுக்கு உருவாக்குறான்? நீங்கள் அந்யோன்யமாக இல்லை, அவன் ஒரு அந்யோன்யத்தை தேடுகிறான். இதுதான் சமூகத்தோடைய சீரழிவுக்கு காரணம். இந்த உறவை காட்டி உறவை பிரிப்பது. பிள்ளை பெருசாயிடுச்சு. இதான் பெரும்பாலான குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை. அதனால ஆம்பளை வந்து விரக்தியின் தன்மை என்ன சொல்கிறான்னா, குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒன்றை காட்டும்போது அப்பா என்ன செய்வான், குழந்தை என்பதை காட்டி வந்து குழந்தை பெருசாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு இதை காட்ட என்ன சொன்னான், தகப்பனுக்கு என்ன சொன்னான், அந்த குழந்தையை மீறி வந்து குழந்தையாவது அதாவது இதாவது அப்படின்னு அவன் சொல்வதற்கு அவனுக்கு மனசு வராது. ஏன்னா தான் பெற்ற பிள்ளை. தாய் வந்து அதை காட்டி வந்து என்ன சொன்னால், அந்த உறவை வந்து என்ன சொன்னா அவளுக்கு வந்து என்ன சொன்ன, எப்பயுமே பெண்மைக்கு வந்து எப்பயுமே எதையுமே நீண்ட நெடியதாக அனுபவிக்க தெரியாது. பெண்மைக்கு வந்து பெண்மையுடைய உண்மையான சொருபம் நீண்ட நெடியதாக அனுபவிக்க தெரியாது. திருமணமான புதிதில் இருக்கிற ஒரு அன்பு, பாசம் 30 வருடம் 35 வருடம் இருக்கின்ற ஒரு ஆணுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த பாசம் கிடைக்கிறதா என்று சொன்னால், இந்த பெண் வந்து என்ன செஞ்சிடறான்னா தன்னுடைய உறவுகளை காட்டி அந்த உறவுகளிடம் வந்து இந்த கணவன் மேல் வைத்த பாசத்தை தன்னுடைய பிள்ளைகளிடமும் பேர குழந்தைகளிடமும் வருகின்ற மருமகனிடமும், ஏன்னா மருமகன்கிட்ட மட்டும் பாசம் வைக்கவே மாட்டான், மருமகன் மேலே வந்து ஐயா வாங்க ஐயா அப்படின்பா, மருமகளை அவளை அப்படின்பா. ஏன்னா இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது பாசம் என்பது என்னது, தான் பெற்ற குழந்தைகள் மேலே பாசம், பெற்ற பிள்ளைகள் மேலே பாசம் வைக்கிறதெல்லாம் உரிமை. ஆனால் ஒரு பெண்மகள் தன்னுடைய மகளுடைய கணவனிடம் வைக்கின்ற ஒரு பாசத்தை, மருமகனிடம் வைக்கின்ற பாசத்தை தன் மகனின் பொண்டாட்டியாகிய மருமகனிடம் வைக்கிறாரா என்று சொன்னால் அவளுக்கு ஓர வஞ்சனம் நல்லா இருக்கும். இதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய கணவர் என்று சொல்லக்கூடியவர் நீண்ட ஆயுளோடு, யாராவது 50 கல்யாண நாள் நீங்கள் யாராவது கொண்டாடி இருக்கீங்களா அப்படின்னா உங்களால் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. 50 கல்யாண நாள் கொண்டாடணும், 51 கல்யாண நாள், 55 கல்யாண நாள், 60 கல்யாண நாள் கொண்டாடணும். 60 கல்யாண நாள் என்பது என்ன சார், நீங்கள் கல்யாணம் முடிச்சிருந்து 60 வருஷம் ஆகணும், 60 வயதில்ல, 50 கல்யாண நாள் நீங்கள் கொண்டிருந்தால் சில்வர் ஜூப்ளி கொண்டாடலாம். இதற்கெல்லாம் காரணம் வந்து என்ன சொன்னான்னா, முதலில் கொடுத்த வந்த அன்பை கடைசி வரைக்கு கொடுங்கள். இதற்கு உங்களுடைய உறவுகளை, இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய குழந்தைகள் எத்தனை வயது வரை உங்களிடம் வந்து அண்டி இருக்கும்? 18 வயது வரைக்கும். 18 பேருக்கு தனியாக போய் படுக்க போயிடும், அம்மா கூட படுக்காது.
அதற்கடுத்து என்ன சொன்னா, அதுக்கடுத்து என்ன சொன்னா, எந்த குழந்தை ஆணும் பெண்ணும் என்ன செய்யணும்னா தன்னுடைய வருங்கால துணையை நாடி துணையை கற்பனை பண்ணிகிட்டே இருப்பான். தன்னுடைய வருங்கால துணையை கற்பனை. இதெல்லாம் என்ன, இந்த இந்த டாபிக் என்னது? சுக்கிரனுடைய ஆதிபத்தியம். இதை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, சனியோடைய ஆதிபத்தியத்தை இல்லை, நமக்கு வயசாயிடுச்சு, இது இந்த பேச்சு என்னது? சனி. சரி, சனி அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் எந்த எந்த ஒரு ஆதிபத்தியத்தை காட்டி என்ன சொல்கிறான்னா, இந்த சுக்கிரனை நீங்கள் பிரிக்கிறீர்கள் தெரியுமா? புதனுடைய ஆதிபத்தியத்தை காட்டி. புதன் என்ன ஆதிபத்தியம்? புதன் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு குழந்தை. அப்போ குழந்தையை காட்டி 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 நீங்கள் என்ன சொன்னால் கணவருக்கு கொடுக்க வேண்டிய உண்மையான சாப்பாடு கொடுத்துருவாங்க, துணி, அதை மற்ற எல்லாம் கொடுத்தாலும், அதாவது சாப்பாடு, அதுக்கடுத்து அவங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் ஒரு பெண் எல்லார் வீட்லையும் இன்னைக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு அதில் நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் உணர்வு, உள்ளம் இது கொடுக்கப்படுகிறதா? உணர்வு அப்படிங்கிறதையும் உள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃபெக்ஷன் இது கிடையாது. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. டீ குடிச்சிட்டீங்களா? குடிச்சாச்சு. சரி, நான் அங்கே போய் படுத்துறேன். இதுதான் இப்போ இருக்கிற ஒரு பொசிஷன். இதனால்தான் ஆண்கள் சீக்கிரமாக என்ன சொன்னால் விசா வாங்கி விடுகிறார்கள். அதை தயவு செய்து ஆண்கள் ரொம்ப நாள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எப்போ ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு பாசத்தோடு இருந்தீர்களோ அதே மாதிரி இருக்கும். இந்த உலகத்தில் கடைசியில் உங்கள் பிள்ளைகள் என்ன சொன்ன, பிள்ளைகளுக்காக வாழுங்க, யாரும் வேண்டானே சொல்லலை. பிள்ளைகளை காட்டி கணவனை ஒதுக்காது. இதற்கெல்லாம் காரணம் சனிதான். அந்த தாழ்வு மனப்பான்மையான எண்ணம், தாழ்வு மனப்பான்மைக்கு காரகத்துவம் உடையவர் யார் தெரியுமா? சாட்சாத் சனீஸ்வர பகவான் தான். பிள்ளையை கெட்டு போயிடும், அது கெட்டு போயிடும், இது கெட்டு போயிடும். அப்பா அம்மா ஒரு இடத்துல உட்காந்துருந்தா என்ன சொன்னான்னா பிள்ளைகள் கெட்டு போயிடும். நீங்கள் எந்த உணர்வுகளையும் குழந்தைகளுக்கு ஊட்டி விட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது வயதில் அந்த குழந்தைகள் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா அம்மாவை விட டாப்பாக என்ன சொன்னாங்க இருக்கும். அதில் ஜாதகத்தில் சுக்கிரன் சரியாக இருந்தால் சரி, எல்லா வேலையும் அது பார்த்துரும். அதனால் இந்த மாதிரி சனி சுக்கிரன் சனி சுக்கிரன் சேர்க்கை உடையவர்கள் வெள்ளிக்கிழமை பரிகாரம் வேணும் இல்லையா? வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி பெருமாளுக்கு மஞ்சள் குங்குமம், மகாலட்சுமி பெருமாளும் சேர்ந்திருக்கிற இதுக்கு மஞ்சள் குங்குமம், தாமரை மலர், துளசி, கல்கண்டு வைத்து வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வழிபட்டு நவகிரகத்தில் உள்ள சுக்கிரனுக்கு வெண்மொச்சை படைத்து வழிபட்டு வர சுக்கிர தோஷம் நீங்கும், அது குறையும். அதற்கடுத்து முக்கியமான பரிகாரம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் சென்று வர நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தயவு செய்து வாழ்க்கையை யாரும் தொலைத்து கொள்ளாதீர்கள். வாழ்க்கையை யாரும் தொலைத்து, ஏன்னா இந்த மாதிரி சுக்கிரன் ஜாதகத்தில் இருக்கிற சனியோடு சனி பார்வையிலையோ இதில் இருக்கிறதுல பெரிய டேரிங்னஸ், பிரச்சனைகள், தன்மைகள் என்ன சொல்கிறான்னா இளம் வயதிலே பெண்கள் விதவையாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. சுக்கிரன் சனி சேர்க்கை என்பது பாதகத்தை தான் தரும், நல்லதை தராது. இதை தெரிந்து இதே மாதிரி அம்சத்திலே என்ன சொன்னான்னா சுக்கிரன் சனி என்ன சொன்னான்னா ஒன்று சேர்ந்திருத்தலோ எதிர்கேந்திரம் பெற்றிருப்பதோ பாதகத்தை தரும். கவனத்துடன் இருந்து இந்த மாதிரி இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு, அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் விரிசல் இல்லாமல் இருப்பதற்கும், விரக்தி மனப்பான்மை இல்லாமல் இருப்பதற்கும் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க, வீட்டில் வச்சு செய்யுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று ஸ்ரீரங்கம் போய் வழிபாட்டு கொண்டு அந்த கர்ப்பமனை குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.